ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு யூனிக் டேலண்ட் இருக்குது. இந்தமாரி நம்மளுக்கு பேசிக்காக தெரியும். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் நம்ம எமோஷ்னலாக அதை ஹேண்டில் பண்ண மாட்டோம். எப்படின்னா, நம்மளுக்கு மூளைக்கு தெரியும், ஆனால் நம்மளுக்கு மனசுக்கு தெரியாது. அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கம்பேர் பண்ணி நம்ம என்ன இதுதான் ஃபிக்ஸட்னு வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் பார்க்குறோம், இல்லை சினிமா பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதுதான் ப்ரிட்டினா இதுதான், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருவோம். இப்போ ஷார்ட்டாக இருக்கிறத விட ஹைட்டாக இருக்கிறது நல்லது, இல்லை ஹைட்டாக இருக்கிறத ஷார்ட்டாக இருக்கலாம், ஃபேராக இருக்கிறது, அன்ஃபேராக இருக்கிறது, ரேசில்ஸ் ஈக்குவலாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயத்த பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு சில பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், ரொம்ப க்ரூம்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு காமன். நம்ம ஜஸ்ட்டு ஒரு லுக் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே அதை நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ரொம்ப க்ரூம்டாக இருக்கணும், ரொம்ப எக்ஸ்டர்னல் காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும், நம்ம ஹேர் ரொம்ப இதாக இருக்கணும், நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும், ரொம்ப மேக் ஓவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கோம். அப்படி இருந்தால் தான் ஆப்போசிட் பர்சன்ஸும் நம்மளை அக்ரி பண்ணுவாங்க. நல்லா குட் லுக்கில் இருந்தாங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு லெவல் தான். நான் லெவல் தாண்டி போகிறது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நேச்சுராகவே கர்லி ஹேர் இருக்கலாம், இல்லை நேச்சுராகவே நம்மளுக்கு ஷார்ட் ஹேர் இருக்கலாம், இல்லை லாங் ஹேர் இருக்கலாம், ஃபேராக இருக்கலாம், அன்ஃபேராக இருக்கலாம். இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறத ஒரு மிடில் கிளாஸில் நம்ம மாற்ற முடியாது. அதை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இல்லாமலே நம்ம ரொம்ப அழகாக காமிச்சிக்கலாம். எப்படின்னா, நம்மளோட ஆட்டிடியூட் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம க்ரூம்டாக இருந்தாலுமே, இப்போ நானே ஒரு க்ரூம்டாக நல்லா மேக் ஓவர் பண்ணிவிட்டு நான் போய் நின்னாலுமே, அந்த இடத்துல போய்ட்டு நான் என்ன ஆட்டிடியூட் காட்டுறேன், அந்த இடத்துல நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், என்னோடய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, என்னோடய ஐடியாலஜி நான் எப்படி ஷேர் பண்ணுறேன், இதெல்லாம் தான் விஷயம். இதை தவிர்த்துட்டு நான் ரொம்ப மேக் ஓவர் பண்ணிட்டு எல்லாமே நான் ரொம்ப எலகண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப எலகண்ட்டாக சாரீ ட்ராப் பண்ணிவிட்டு, ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு, ரொம்ப அப்படியே ப்ரெசன்டபுளாக இருந்தாலுமே அந்த இடத்துல என்னோடய வேல்யூவை நிற்க வைக்கிறது என்னென்னா என்னோடய அப்ரோச் தான். அப்போ என்னோடய அப்ரோச், என்னோடய நாலேஜ், என்னோடய ஐடியாலஜி, இது மட்டும்தான் என்னை நிற்க வைக்கும். அப்படிங்கிறப்ப இது எல்லாத்துக்குமே நம்ம ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா அவசியம் கிடையாது. கான்சன்ட்ரேட் பண்ணால் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை நான் வியர் பண்ணிக்கிறேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக என்னை நான் ப்ரிட்டியாக இருக்குங்கிற அளவுக்கு என்னை நான் லைட்டாக நான் க்ரூம் பண்ணிக்கிறேன், நான் என்னோடய நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என்னை ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுலேயே நம்ம ரொம்ப அழகாக இருப்போம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இப்போ நம்மளே நிறைய பேர் பார்த்துருப்போம். ரொம்ப நார்மல் ட்ரெஸ்ஸு, நார்மலாக வியர் பண்ணியிருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவரேஜாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பேச்சு திறன், அவங்க அப்ரோச் பண்ணுற விஷயம், அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் சொல்லுவாங்கள்ல, மனோபாவம், அவங்க அதை ஷோ பண்ணிக்கிறது, அழகாக வெளிக்காமிச்சிக்கிறது, அழகாக ஸ்மைல் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்துட்டே நம்ம அவங்கள ரொம்ப லைக் பண்ணுவோம். கடைசியில் அவங்களுக்கு சொல்கிறபடி நேர்த்தியாக நம்ம ஒன்று வரையறை வச்சுருப்போம்ல, ஏறு நெத்தியாக இருந்தால் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் டிம்பிள் இருக்கணும், அப்படிலாம் நம்ம யோசித்து வச்சுருக்கோம்ல. ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் இல்லாமலே ரொம்ப அழகாக அவங்க தெரிவாங்க நம்ம கண்ணுக்கு. என் கண்ணுக்கும் நிறைய பேர் தெரிஞ்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் லைஃப்பில் பார்த்த நிறைய பர்சன்ஸ்க்குமே அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரெசன்டபுளாக இருக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கலாம், ரொம்ப நம்ம சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சினிமேட்டிக்காக இருந்துட்டு நம்ம ஹேரை இது பண்ணிக்கிறது, ரொம்ப க்ரூம்டாக இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஆசையில் நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு அதுக்கு நம்மளை ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, ஸோ நான் அந்த இடத்துலலாம் போய் நிற்க மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெசன்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம பாதிச்சுக்காமல் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம லவ் பண்ணணும், நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்மளாக நம்ம டம்ப் பண்ணிக்கிறோம்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணோன்னா அதோட ஸ்டாப் ஆனிச்சுன்னா ஓகே, அக்ரி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னா, நம்ம டீமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்ரோச் பண்ண மாட்டோம், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை பிக் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாமே நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நான் என்ன சொல்லணும்னா, உங்களோட ஆட்டிடியூட் குட்டாக இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, ரொம்ப நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு அன்பாக ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ நான் நல்லா அப்ரோச் பண்ணேன்னா என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் என்னை நம்புகிறேன், நான் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ரொம்ப ப்ரிட்டி தான்.
ஃபைனலாக என்னென்னா யூ ஆர் வெரி ப்ரிட்டி தென் க்ரூம்டு ஒன். ஸோ க்ரூமிங் நோக்கி போகாதீங்க. உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், உங்களுடைய மதிப்பை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எப்போயுமே அழகாகவே காமிச்சிக்கோங்க. அது எப்போ வரும்னா உங்களுடைய மனசு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நான் பியூட்டி அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல வரேன்.